ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியலோட டுடே ரிவ்யூ தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி மகேஷை காப்பாற்றலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அங்கே நடந்த சின்ன பிரச்சனைனால ரவுடிங்க எல்லாம் சேர்ந்து மகேஷை குத்திடுறாங்க கத்தியால் அவங்கள வயிற்றுல. அதுக்கப்புறம் மகேஷ் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடுறாரு. நம்ம ரேவதி வயித்துல இருக்க கத்தியை எடுத்துடுறாங்க. கார்த்திக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லி மகேஷை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே டாக்டர் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போது இவரை நான் தான் கத்தியால் குத்துனேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் இப்படி சொன்னீங்க? அவர் வயித்துல இருந்த கத்தியை நான் தான் எடுத்தேன். ஆனால் நீங்கள் அவரை குத்துனதா சொல்லிட்டீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ வெளிநாடு போகணுன்னா உன் மேலே கேஸ் ஆச்சுன்னா உன்னால் போக முடியாது. அதனால தான் நான் பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போது உனக்கு பிரச்சனை ஆனால் பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுறாங்க. ரேவதிக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்திக் மேலே மரியாதையும் அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மேரேஜும் நல்லபடியாக வந்து நடந்து முடிஞ்சிருது. கார்த்திக் ரேவதி கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா கார்த்திக் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி கார்த்தியை விட்டு வெளிநாட்டுக்கு போவாங்களா இதுக்கப்புறம்? இல்லை அப்படின்னா கார்த்திக் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்களா? கார்த்தியை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பை ஸ்மூத்தாக ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த மகேஷ் எங்கே போனான்னே தெரியலையே, என்ன நடந்துச்சு அங்கே அப்படின்னு ஒன்றுமே புரியலை. அவள் எங்கே தான் போயிருப்பான்? நான் பாதுகாப்புக்கு வச்சுருந்த ஆட்களையும் காணோம், அந்த மகேஷையும் காணோம். என்ன நடந்திருக்கும் அங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.